ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லக்கி கேர்ள் சீரியல் ரிவ்யூ. ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு எபிசோட் பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போகுது. அட ஆமாங்க, இன்னைக்கு ரோஹிணி கிளப்புக்கு போகிறால, அந்த விஷயம் மொத்த குடும்பத்துக்குமே தெரிஞ்சு பெரிய கலாட்டா நடக்க போகுது. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ராமாக்குள்ளே போய் பார்த்துடலாமா? ஸ்டார்டிங் சீனில் சசி என்ன பண்ணியிருப்பா, சீமாவோட குழந்தைய நான் மேலேருந்து கீழே தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டுருப்பா. இதை கேட்டால் மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகி பார்க்குது. ஆனால் சீமா கொஞ்சம் கூட ஷாக் ஆகாமல் உடனே கால் பண்ணி, இந்த பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் அன்னைக்கு கேட்டீங்களா என்னோட குழந்தைய அவ கொடுமைப்படுத்துகிறாளான்னு, அதே பொண்ணு தான் இப்போ என்னோட குழந்தைய ரொம்ப சித்திரவதை பண்ணுறா, உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. உடனே சசி பயந்துட்டு யாருக்கு பேசுகிறேன்னு கேட்டால், அன்னைக்கு மாதர் சங்கத்திலேருந்து வந்தாங்களே அவங்க கிட்ட தான் அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்க, உடனே சசி பயந்துக்கிட்டு, இல்லைங்க நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. கடைசியில் பார்த்தா ஃபோனில் யாருமே இல்லை. என்ன யாருமே இல்லை அப்படின்னு கேட்டால், ஆமாம் யாரும் இல்லை, நான் இப்போ உன்னை மேட்டு தான் செஞ்சேன், இப்போ என்னோட குழந்தைய நீ ஏதாவது பண்ணன்னு வையேன், உண்மையாகவே அவங்களுக்கு கால் பண்ணி போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டை சசிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறா. அதோட வேலைக்காரி பொம்பளைகிட்ட அந்த குழந்தைய கொடுத்துட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா நம்மளோட சீமா அந்த இடத்துலயே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. என்னோட குழந்தைய அந்த சசி இவ்வளோ சித்திரவதைப்படுத்துறா, என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஆனால் அந்த சசியை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், அவள் முன்னாடி நான் தைரியமாக இருக்கிற மாதிரி காட்டிப்பேன், என்னோட பலவீனத்தை அவளோட முன்னாடி நான் காட்டிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதை விட இங்கே ரோஹிணியை தான் காட்டுறாங்க. அவளோட தலையில் அடிபட்டிருக்கும் இல்லையா, அதனால மனோரஞ்சனி மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சித்தார்த் வரான். சித்தார்த்தை பார்த்த உடனே அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. சித்தார்த் தான் அவளோட பக்கத்துல உட்காந்துட்டு அவளோட நெத்தியில மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறான். டக்குன்னு ரோஹிணி கையை பிடிச்சிட்டு அவளோட பக்கத்துல சாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை விட இவனும் அவளை பார்த்து சிரிச்சுட்டு, ஏமா அப்படி இருக்க, ஏன் இப்ப அடிக்கடி எனக்கு கண்டுக்கவே மாட்டேன், நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் நிறைய சண்டை வருது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசி சமாதானம் ஆகலான்னு பார்த்தா உடனே அவளுக்கு வேலுவோட ஞாபகம் வந்துடுது. உடனே கண்டுக்காத மாதிரி இல்லை நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, ஒரு நேரம் நல்லவளா இருக்கா, இன்னொரு நேரம் ஏன் இப்படி பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதோட இங்க நைட் ஆயிடுது. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா என்ன பண்றா, ரோஹிணி கிளப்புக்கு போயிடுறா. அதோட இங்க வேலு செம்மையா சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு சூப்பரா டிப்டாப்பா ரெடி ஆயிட்டு இருக்கான். உடனே சசி பார்த்துட்டு, ஆமா நீ எப்போ பார்த்தாலும் கிளப்புக்கு போயிட்டே இருக்கியே, என்ன எனக்கு புரியல, யாரை பார்க்க போற அப்படின்னு கேட்டா, இந்த பாரு உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான் பைக்ல. உடனே இதை பார்க்குற சசிக்கு டவுட் வந்துடுது, இவன் யாரோ ஒருத்தவளை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான், அது என்ன ஏதுன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஆட்டோவில் போயிட்டு இருப்பா. அப்போ ஒரு லாரி நடுவில் வந்துடுது. அதனால வேலு போயிட்டு இருக்கிற பைக் காணாம போயிடுது, எங்க போணுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதோட இங்க ரோஹிணியும் வேலுவும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ் வேலு, உனக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நேற்று என்னோட குடும்பத்துக்கு எதிராக அந்த சசி போட்ட பிளானை நீ சொன்னதுனால தான் நான் பர்ஃபெக்டா அதெல்லாம் அவளோட பிளானை முறியடிச்சேன். ஸோ அதனால வர வர நீ கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கிற, உன் மேலே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. எங்கே போகிறேன்னு கேட்டால், என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. உடனே இதெல்லாம் பார்க்குற வேலுக்கு செம்மையாக கோவம் வருது. அப்போ தான் அந்த ரோஹிணி சொல்கிறான் அந்த பையன்ட்டு, அந்த பாரு என் கூட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கோ, அப்போ தான் அந்த வேலு கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அந்த பையன் பயந்துட்டு இருக்கான், இல்லை ரோஹிணி இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு. இந்த பாரு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆட சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஆடுறதை பார்த்துட்டு இவன் செம்மையாக காண்டில் இருக்கான். அங்கே இருக்கிற வெயிட்டர்கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே பயங்கர கத்திட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்குற ரோகிணிக்குமே பயங்கர ஷாக்காக இருக்கும். அதை விட இங்கே சசி கிளப்புக்கு வந்துடுறா. வேலு இங்கே தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போய் வேலுவை தேடிட்டு இருக்கா. அவனை எங்கேயுமே காணோம். அதுக்கு பதிலாக ரோகிணி வேறு ஒருத்தவங்க கூட சின்ன கோண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது அவளுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. கண்ணெல்லாம் தொடச்சி பார்த்துட்டு, என்னடா அது, நான் காண்றது பகல் கனவா என்ன, இவ எப்படி ஹோம்லியான பொண்ணாச்சு, இங்கெல்லாம் வரமாட்டாளே, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, ஆஹா இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடுன்னு வீட்டுக்கு போயிடுறா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் போய் பார்க்குறா. எல்லாரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. என்னடா அது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பரத்வாஜ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. அதோட சசி வந்து பயந்துட்டு நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற அன்னிக்காரிங்க சிரிச்சிட்டு இருக்காளுங்க. அப்பதான் வந்து சசி கேட்குறா, ஆமா எல்லாரும் இருக்கீங்க எங்க ரோகிணி அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எல்லாருக்குமே டவுட் வந்தது. ஐயோ ரோகிணி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடுறாங்க. எல்லாரும் தேடிட்டு இல்ல அவ காணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் வந்து சசி சொல்றா, அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியும். இப்பதான் நான் பார்த்தேன் அவ கிளப்ல வேற யாரோ ஒருத்தவங்க கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. என்ன உளற அப்படின்னு கேட்டா, அதை நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன், என் கூட கிளப்புக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற மனோரஞ்சனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ரோகிணிக்கு காலுக்கு மேல கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கிளப்ல வந்து நிறைய பாட்டு சத்தம் கேட்கறதுனால அவ கால் பண்றது வந்து தெரியல. அவ டான்ஸ் பண்ணிட்டே இருக்கா. அதோட மொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த கிளப்புக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் இங்க வேலு வந்து அந்த வெயிட்டரை அடிக்க போயிடுறான். உடனே ரோகிணி போயிட்டு கையை பிடிச்சி தடுக்கிறா. உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு. ஆமா நீ வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ வந்து அவன் கூட நெருக்கமா இருக்கிறத பார்த்தா எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்ல, அந்த பாரு நீ இந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறா. உடனே அவன் என்ன பண்றான், கடுப்பாயி வெளில வந்துடுறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. அப்பதான் மொத்த குடும்பமுமே வந்து கிளப் உள்ளாக்க வரதை பார்த்த வேலுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஐயோ ரோகிணி வேற இருக்காளே, அவளை பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ளாக்க போயிட்டு ரோகிணி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவ பக்கத்துல போயிட்டு அவள்கிட்ட சொல்றதுக்கு போறா. ஆனா ரோகிணி வந்து அவ காதுலயே வாங்க மாட்றா. அதோட மொத்த குடும்பமுமே உள்ளாக்க வந்துடுறாங்க. ரோகிணி வந்து வேற ஒருத்தவங்க கூட சின்ன பொண்ணு ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறத பார்த்து சித்தார்த்துக்குலாம் அவ்வளோ அதிர்ச்சியா இருக்கு. சீமாவும் என்னடா அது நம்ம தங்கச்சியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதோட சீமாக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. வேகமா போயிட்டு ரோகிணி கன்னத்திலே அரைஞ்சு என்னடி நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இதை பார்த்த உடனே நம்மளோட ரோகிணிக்கு வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிக்கிறா. இதெல்லாம் பார்க்குற வேலுக்குமே ஐயோ என்னோட ரோகிணி வந்து இப்படி அடி வாங்குறாளே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா சசி வரதை பார்த்துட்டு அவன் போய் ஒளிஞ்சிப்பான். ஏன்னா நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சித்தார்த்தும் வந்து அழுதுட்டு கேட்குறான், என்ன ரோகிணி இது, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு உடனே பக்கத்துல இருக்கிற அந்த பையனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி கேட்குறான், எவ்வளவு திமிரு இருந்தா என் ரோகிணி பக்கத்துல நீ நிற்ப, அவளை தொடவே கூடாதுடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சி உழுக்கிறான். உடனே ரோகிணி தடுக்கிறான். அவன் எதுவுமே பண்ணல, அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவனை எதுவும் பண்ணக்கூடாது, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். உடனே ரோகிணி சொல்லிடுறா, ஆமா சித்தார்த் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு போர் அடிச்சிருச்சு, உங்க மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, அதனால தான் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்றேன், இவனை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால இவ கூட நான் டான்ஸ் பண்ணேன், இதுல என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி கேட்டுறா. இதை கேட்ட மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. அவ கோவமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறா. அதை விட எல்லாருமே வந்து நிக்க வச்சு ரோகிணியை வந்து கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. பாட்டிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரோகிணி உன் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன், என் நம்பிக்கையே உடைச்சிட்டியே, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று பக்கம் சீமா வந்து அழுது புலம்புறா. இதை பாரு ரோகிணி, நீ இப்படி பட்டவை இல்லைன்னு எனக்கு தெரியும், என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும், நீ வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படிலாம் பண்ற, என்னன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுது கெஞ்சுறா. இதெல்லாம் பாக்குற சசி வந்து சந்தோஷத்துல ரொம்ப வந்து ஹாப்பியா நிக்கிறா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வேலு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வரா. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சசிகிட்ட கேட்டா, இவ பெரிய உத்தமி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருந்தால, நைட் நேரத்துல யாருக்கும் தெரியாம கிளப்ல டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கா, அவளை கேவலமானவ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது வேலுக்குமே கஷ்டமா இருக்கு. ஆனா எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறான். அதோட சசி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா. என்னமோ சொன்னீங்க, எங்களோட குடும்பம் அப்படியேப்பட்டது, கண்ணியமானது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன உங்க வீட்டோட மூத்த மருமக இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கா, இப்ப என்ன சொல்லுவீங்க, இவ உத்தமி கிடையாது, ஐட்டம் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரிலாம் வாய்க்கு வந்தபடி பேசுறா. இதெல்லாம் கேட்ட உடனே சித்தார்த்துக்கு செம்மையா கோவம் வருது. வாயை மூடு சசி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் இன்னொரு காத்திருங்கள்.